நன்றி. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன், சோதனை செய்தேன், மதிலை தாண்டினேன் பலத்தால். தண்ணீரை கடந்தேன், சோதனை செய்தேன், மதிலை தாண்டினேனும் பலத்தால். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தே குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினே நன்றி ஐயா. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். அபிஷேகம் தந்து வரங்களேந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களேந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி
குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன் சோதனை செய்தேன் மதிலை தாண்டினேன் உம்பலத்தான். தண்ணீரை கடந்தேன் சோதனை செய்தேன் மதிலை தாண்டினேன் உம்பலத்தான். நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா. இந்த காலை வேளையிலும் உம்மை உயர்த்திடுவேன். நன்றி அப்பா. இதுவரை நாளும் எங்களை கண்மணி போல காத்த தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆவியானவரே உமக்கு நன்றி. சர்வ வல்லமை உள்ளவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே ஜலத்தின் மேலே அசைவாடின ஆவியானவரே எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. எங்கள் மத்தியிலே வந்த ஆண்டவரே எங்களை நிரப்பும் உயிராக என்று நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. என் நாமத்தினாலே இருவர் மூவர் எந்த இடத்துல கூடி இருந்தாலும் அந்த இடத்திலே நான் இருக்கிறேன் என்று நீங்க வாக்கு கொடுத்த தேவன் அப்பா. உம்முடைய நாமத்தின் பேர் இந்த இடத்துல நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் சுவாமி. எங்கள் மத்தியிலே இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆவியானவரே உம்மை நாங்கள் நன்றி மனதோடு நன்றி உள்ளத்தோடு சோஸ்தரிக்கிறோம் அப்பா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம். சர்வ வல்லமை உள்ளவரே உம்மை துதிக்கிறோம். சர்வ லோகங்களையும் படைத்தவரே உம்மை சோத்தரிக்கிறோம். வானாதி வானங்களை படைத்த சர்வ சிருஷ்டிகரே சர்வ சிருஷ்டிக்கு எஜமானரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. உம்மை நாங்கள் நன்றி மனதோடு சோஸ்தரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையில எங்களை நாங்கள் ஒப்பு கொடுத்தவர்களாக இந்த பாடலை நாங்கள் பாடுவோம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அதிகாலையில் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே அன்பரே சுராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமோ உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயமாற்ற வேண்டும்.
காயமாற்ற வேண்டும். ஆராதனை 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 அன்பரேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே உமக்குகந்த தூய பலியா இந்த உடலை ஒப்பு கொடுத்தேன். உமக்குகந்த தூய பலியாய் இந்த உடலை ஒப்பு கொடுத்தேன். ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தாலே நிரப்பும். ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தாலே நிரப்பும். ஆராதனை 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 அன்பர் இயேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அதிகாலையில் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். ஆமென். Thank you Jesus. Hallelujah. Hallelujah. நாங்கள் அதே ஜெப சிந்தியோட இந்த வழியில நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாங்கள் கடந்து போகிறோம். எங்கள் மத்தியில ரெவரண்ட் சில்வஸ்டர் அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவர் இலங்கை தேசத்துல திருவண்ணாமலை மாவட்டத்துல காஸ்பல் டு த வேர்ல்ட் மினிஸ்ட்ரி அதுக்கு அவர் ஸ்தாபகரும் தலைவருமாக இருந்து ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். அவர் வேறு யாரும் இல்லை, என்னுடைய 2வது அண்ணன், என்னுடைய உடன் பிறந்த சகோதரன், எங்களோட குடும்பத்துல 2வது ஆள். அவருக்கு இன்றைக்கு உங்களுடைய தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வேன். இன்றைக்கு தான் நீங்க எல்லாரும் அவரை பாக்குறீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்கள் மத்தியில என்னுடைய அண்ணன் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதை குறித்து. அண்ணா, நீங்க வார்த்தையை பகிர்ந்து கொள்ளலாம். தேங்க்யூ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆமென். கொஞ்சம் கிட்ட வந்து பேசுறீங்கன்னா கிளியரா இருக்கும்ண்ணா. கொஞ்சம் கிட்ட வந்து பேசுறீங்கன்னா கிளியரா இருக்கு. கொஞ்சம் தூரம் இருக்கிற மாதிரி இழுக்குது இல்ல கேமரா. ஓகே. அதே போன்று ஆமென் பைபிள் படிச்சு பிரான்சிலே அதிபர் சகோதரர் ஆகவே ஜெயராஜ் அவருக்கு நிறைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக நேற்றைய தினத்திலே சொல்லப்பட்டு கர்த்தரனுக்கு வார்த்தையில் கொடுத்து ஆயத்தப்படுத்தி இந்த நீங்கள் பார்த்து கொண்டிருந்த பின்புறத்தான் திருச்சபை. ஆகவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் காலை நேரத்திலே இந்த வார்த்தையை பகிர்ந்து கொண்ட கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக என்னுடைய தலையங்கமானது தேவ குடும்பம் சீசத்துவத்தையும் குறித்ததான
ஒரு தலையங்கமாய் காணப்படுகிறது. ஆகவே ஒரு தேவ குடும்பம் எப்படி சீசுவத்துவத்துக்களே கடந்து போவது என்பதை தேவ பிள்ளைகள் மிக முக்கியமாக இன்றைய காலகட்டத்திலே அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயமாய் இருக்கிறது. ஏன் என்று சொல்லும் பொழுது இன்றைய காலத்திலே நாங்கள் பார்க்கிறோம், மிகவும் இது ஒரு இந்த காலம் அதிகமான தேவ பிள்ளைகள் ஒரு சீசுவத்தை தன்னுடைய குடும்பத்துக்குள்ளே கொண்டு போவது ஒரு அரிதான ஒரு காட்சியாய் காணப்படுகிறது. ஆகவே நான் இந்த விடயத்தை குறித்து உங்களுடைய பேசுவதை நாங்கள் ஜெபம் பண்ணி நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளை கடந்து செல்வோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த காலை நேரத்துக்கு நான் சொல்கிறேன், அருமையான ஆமீன் பைபிள் படிச்சு ஆண்டவரே மாணவர்களோடு ஆண்டவரே இந்த இடத்துல நாங்கள் உடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டு நீங்கள் கொடுத்த அந்த கிருபைக்காய் தயவுக்காய் ஸ்தோத்திரம். நீங்கள் பேசுங்க, நாங்கள் எங்களை தாழ்த்துக்கிறோம். ஆண்டவரே உங்களுடைய சத்தத்தை கேட்க பண்ணுங்க. எங்களுடைய குடும்பமும் எங்களுடைய ஆண்டவரே மாதிரியான வாழ்க்கையும் உண்மை பின்பற்றதுக்குரிய ஆண்டவரே தகுதியான ஒரு வாழ்க்கைக்குள்ளே நடத்தி செல்ல எங்களோடு வார்த்தையோடு இடைப்படும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல ஆமென் ஆமென். அல்லேலூயா. ஒரு விசேஷமாக அன்பான தேவ பிள்ளைகளோடு இன்றைய நாட்களிலே மாணவரோடு கர்த்தர் கிருபை. ஆகவே விசேஷமாக ஒரு காரியத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். தேவ குடும்பம் எப்படி சீசுவத்துக்குள்ளே தன்னுடைய குடும்பத்தை கடத்தி செல்ல வேண்டும் என்ற அந்த அவசிய தேவையை அறிந்து கொள்வது மிகவும் அவசியம். எப்படி நாங்கள் ஒரு தேவ குடும்பமாய் இருக்கிறோம், எப்படி நாங்கள் கணவன் மனைவி அங்காலே பிள்ளைகள் என்ற உறவுகள் என்ற ரீதியிலே நாங்கள் பார்க்கும் பொழுது எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அந்த சிலாக்கியத்தை நாங்கள் அநேகர் இன்று தவறியவர்களாய் விட்டுவிட்டவர்களாய் நாங்கள் இன்றைக்கு அநேகர் வாழ்ந்ததை நாங்கள் பார்க்கிறோம். ஆனா தேவன் இதை நாங்கள் பார்க்கிறோம், ஆதியாமத்திலே அவர் ஆரம்பித்ததை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு குடும்பம் என்பது தேவனுக்கு முக்கியமான ஒன்றாய் காணப்படுகிறது. அதே போல அவருடைய விருப்பம், அவருடைய எதிர்பார்ப்பு, அவருடைய எல்லாமே அவர் தன்னை ஜனங்கள், தன்னுடைய சாயலுக்குப்பான ஜனங்கள் தன்னையே பின்பற்றி தன்னையே தன்னுடைய சிந்தைக்கு, தன்னுடைய விருப்பத்துக்கு, தன்னுடைய வழிகாட்டலுக்கு ஏற்ற மாதிரி அவர்கள் அங்கே தேவனை போல அப்படி பிரதேசத்திலே வாழ வேண்டும், விரும்ப வேண்டும். ஆக அவருடைய திட்டத்தை கொண்டு செல்கிறவர்களாய், அவருடைய திட்டத்தை கடத்தி செல்கிறவர்களாய் அங்கே தேவ குடும்பமானது வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் மறக்கக்கூடாது. ஆகவே ஆதியாகமம் 1:26-27 வாசிக்க நாங்கள் கேட்போம். ஒருவர் வாசியுங்கள், முடியுமா? பின்பு தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். அல்லேலூயா. பாருங்க, தேவனுடைய பார்வையிலே தேவ குடும்பம் எப்படியாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற தேவனுடைய பார்வையிலே ஒரு தரிசனத்தை அங்கே அவருடைய அந்த தரிசனத்தின் கருவை அங்கே ஆண்டவர் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். 1வது அதிகாரத்தை பார்த்தீர்களானால் ஆண்டவருடைய சிருஷ்டிப்பை ஆண்டவர் முன்கூட்டியே தீர்மானித்து அந்த அவருடைய கருவை அங்கே வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அங்கே அந்த நேரத்திலே ஆண்டவர் அவைகள் எல்லாவற்றையும் அவர் சம்பூர்ணப்படுத்தி இருக்கவில்லை, அதாவது உண்டாக்கி இருக்கவில்லை. ஆனாலும் அவருடைய தரிசனத்திலே உண்டாக்க போகிற சம்பவங்களை கர்த்தர் முன்கூட்டியே ஆண்டவர் வெளிப்படுத்துகிறதை பார்க்கும்.
தன்னுடைய பார்வையிலே, தன்னுடைய அந்த விஷயம், தன்னுடைய அந்த பார்வையிலே, தரிசனத்திலே முக்கியமாக கர்த்தர் ஒன்றை அங்கே வெளிப்படுத்துகிறதை பாருங்கள். ஆண்டவர் அங்கே 2வது அதிகாரத்திலே நான் வாசிக்கும் பொழுது பார்த்தேன். 18வது வசனத்திலே இப்படியாக சொல்லப்படுகிறது, பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். என் அருமையான தேவ பிள்ளைகளே, மிக கவனமாக தேவனுடைய வார்த்தை ஆராய்ந்து, அலசி பார்த்து ஆராய்ந்து, அதற்கேற்ப ஒரு குடும்பமாக செயல்படுவதை தேவன் விரும்புகிறார். ஒரு மனுஷனை, ஆண்டவருடைய திட்டம் ஒரு மனுஷனுக்காக நிறைவேற்ற இருந்தது. ஆண்டவராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆனாலும் தேவனுடைய திட்டத்திலே ஒரு குடும்பம் எப்படியாக செயல்பட வேண்டும் என்பதை, ஒரு மனுஷன் தனிமையாய் இருந்து அவனால் எதையும் செயலாற்ற முடியாது என்பதை கர்த்தர் அறிந்து அவனுக்கு ஏற்ற துணையை தேவன் விரும்புகிறார். ஒரு குடும்பத்துக்கு மிக முக்கியமாக ஒரு கணவன் என்று சொல்லுகிற பொழுது, கணவன் என்ற ஸ்தானத்தை அடைய இருக்கிறவளா இருக்கலாம், இருந்து கொண்டு இருக்கிறவளா இருக்கலாம். தேவன் விரும்புகிற ஒரு காரியம் ஏற்ற துணை. ஆகவே அங்கே ஒரு கணவனோடு சேர்ந்து இசைந்து தேவ சமூகத்தை தரிசித்து அவருடைய தரிசனத்தை சுமக்கிற, அவருடைய சித்தத்தை கண்டறிகிற, அவருடைய விருப்பத்தை செய்கிற, அவருடைய வழிகாட்டலுக்கு கீழ்ப்படுகிற, அவருடைய சத்தத்தோடு பயணிக்கிற ஒரு குடும்பத்தை கர்த்தர் பார்க்கிறார். அவர்கள்தான் அந்த சீசத்துவத்துக்கு தகுதியானவர்கள். அவர்கள்தான், அப்படிப்பட்டவர்கள் தான் தேவனுடைய அந்த எதிர்பார்ப்பை அடுத்த ஜெனரேஷனுக்கு, அடுத்த தலைமுறைக்கு தேவனுடைய சித்தத்தை, திட்டத்தை கடத்தி செல்லக்கூடியவர்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம், 1வது அதிகாரத்திலே ஒரு முக்கியமான விடயம் என்ன சொல்லப்படுகிறது? தேவன் ஆணும் பெண்ணுமாக தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஒரு குடும்பம் தேவ சமூகத்தில் அழைக்கப்படுகிற பொழுது தேவனுடைய எதிர்பார்ப்பு என்னவென்றால், ஒரு குடும்பமாக அடுத்த ஜெனரேஷனுக்கு கடந்து போக தேவன் சித்தம் கொண்டிருக்கிறார். ஆகவே 1வது விஷயம், அவருடைய தரிசனத்துக்கு ஏற்ற குடும்பமாக தங்களை ஏற்படுத்திக் கொள்வது. எங்களுடைய வாழ்க்கையானது எங்களுடைய சுய விருப்பத்துக்கு ஏற்ப தேவ வழிகாட்டலை பெற்றுக் கொள்வது அல்ல, தேவனுடைய எதிர்பார்ப்பு, தேவனுடைய விருப்பம், தேவனுடைய சித்தம் எது என்பதை கண்டறிந்து அவருடைய தரிசனத்திலே எங்களுடைய பங்கு என்ன என்பதை நாங்கள், எங்களுடைய பங்கு எதை வகிக்க வேண்டும் என்பதையும் நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது மிக மிக அவசியமாயிருக்கு. இன்னைக்கு அநேகருடைய குடும்ப வாழ்க்கையை பார்த்தால் தேவனுடைய திட்டத்திலே முழுமையாக அவருடைய பங்களிப்பு காணப்படவில்லை. இந்த இடத்திலே பார்க்கிறோம், ஆண்டவர் மனுஷியாக குடும்பத்தை ஏற்படுத்தின பின்பு என்ன நடக்கிறது என்று 3வது அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவர் 2வது அதிகாரத்திலே ஆண்டவர் அதை நிறைவேற்றுகிறார். என்ன என்று பாருங்கள், மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லது. ஆகவே ஒரு குடும்பம் தேவனுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. ஏனென்றால் அவருடைய அந்த சீசத்துவத்தை எல்லாம், அவருடைய அந்த ஆசீர்வாதத்தின் பெருக்கத்தை தேவன் தன்னுடைய ஜனங்களுக்கு கூடாக செயல்படுத்த விரும்புகிறார். யார் இதை கொண்டு போக முடியும்? யார் இதை செய்ய முடியும்? தேவனாலே உருவாக்கப்பட்ட விசேஷித்த சிருஷ்டியாகிய நாம் அனைவரும் இதை செய்ய வேண்டியவர்களாய். இதை மறக்கிற பொழுது, இதை மறுதளிக்கிற பொழுது, இதை விட்டு விலகிற பொழுது எங்களுடைய வாழ்க்கையை எதுவுமே அங்கே செயல்படுத்த முடியாத ஒன்றாய் காணப்படும். தேவ தரிசனமானது எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு அங்கே நிறைவேற வேணுமா இருந்தால் அதற்காக காத்திருந்து, அதற்காக எங்களுடைய வாழ்க்கையை பயிற்சிவித்து, அதற்காக எங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து அந்த கிரயத்தை செலுத்தக்கூடிய ஒரு நபராக நாங்கள் மாற வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சும்மா இல்லை. தேவ குடும்ப வாழ்க்கை என்பது சும்மா இல்லை. இழப்பு, நஷ்டம், இவைகள் எல்லாம் முதன்மையானவைகள் ஒன்றாய் இருக்கு. பாடுகள், உபத்திரவங்கள் மிக முக்கியமானது ஒன்றாய் இருக்கு.
சவால் நிறைந்த வாழ்க்கை, முகம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலைகள். ஆகவே இந்த விஷயத்திலே நீங்கள் மிகவும் கவனமாயிருக்க வேண்டும். ஆகவே அருமையான தேவ பிள்ளைகளை நான் ஒன்றை கொடுத்தது நான் நினைக்கிறேன் அறமணித்தியாலம் என்னவுதான். ஆகவே ஒரு தேவ குடும்பத்துக்கு அவசியமான ஒரு தேவை இருக்கிறது என்று சொன்னால், அவர்கள் தேவனுடைய தரிசனத்திலே அவருடைய பார்வையிலே அங்கே கருவாய் தங்களை காண்பிக்க வேண்டிய அவசிய தேவை இருக்கிறது. கரு என்பது உங்களுக்கு தெரியும், ஒரு தாயினுடைய வயிற்றிலே காணப்படுகிற கரு உருவாகின பின்பு அது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாய் அங்கே கருதப்படுகிறது. தேவனுடைய பார்வையிலே உங்களை குறித்த கரு, உங்களோட வாழ்க்கை குறித்த தேவனுடைய பார்வையிலே அவருடைய தரிசனத்தின் கரு எப்படியா இருக்கிறது என்பதை பெற்றோராகிய நீங்கள் முதல் கவனிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். நீங்களும் நானும் அதை செய்ய வேண்டியதாக. ஆகவே அங்கே கணவன், மனைவி, பிள்ளைகள் என்ற அடிப்படையிலே ஒரு குடும்பத்துக்களே இதை நாங்கள் செயல்படுத்த வேண்டியவர்களா இருக்கிறோம். ஆகவே அருமையான தேவ பிள்ளைகளே, அன்று அந்த தேவ குடும்பம் தேவ திட்டத்தை நன்கு அறிந்திருந்தாலும், ஆதாம் ஏவாளை சிருஷ்டிப்புக்கு பின்பு பார்த்தீர்களானால் ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்து பழகி பெருகி அவர்களை அங்கே ஆண்டவர் அங்கே பெருகும்படியாக அனுமதித்திருந்தார். ஏதேன் தோட்டத்திலே, ஏதேன் என்பது மகிழ்ச்சிகரமான இடம். ஏதேன் என்பதன் பொருள் அங்கே மகிழ்ச்சிகரமான இடம். ஆகவே ஒரு மனிதனுடைய மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை எங்கே அமைந்திருக்கிறது என்றால் அது தேவனுடைய பிரசன்னத்திலே, அது தேவனுடைய பார்வை என்பதாகவே, அது தேவன் வைத்த இடத்திலே தான் ஒரு மனுஷனுக்கு அங்கே ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆகவே அந்த இடத்தை நோக்கி, அந்த இலக்கை நோக்கி, அந்த பயணத்திலே கர்த்தர் விரும்புகிற காரியம் ஒரு கணவன், ஒரு மனைவி, ஒரு பிள்ளை என்ற அடிப்படையிலே இந்த தரிசனம் கடத்தப்பட வேண்டும். சுருக்கமா சொன்னால் ஒரு குடும்பத்துக்களே சீசத்துவம் உருவாக்கப்பட வேண்டும். சீசத்துவம் என்பது தேவனுடைய சித்தத்தை அறிந்து செயற்படுகிற ஒருவருடைய வாழ்க்கை, ஒரு குடும்பத்தினுடைய வாழ்க்கை. ஆனாலும் ஆதாமும் ஏவாளுமோ நாங்கள் பார்க்கிறோம் பிள்ளைகளே, அந்த நல்ல சந்ததியை உருவாக்க தவறிவிட்டார்கள். அந்த நல்ல சீசத்துவத்தை சிறந்த முன்மாதிரியா இருந்து, நல்ல குடும்பமாக ஆவிக்குரிய பெற்றோராக இருந்து அவைகளை பூர்ணப்படுத்துவதற்கு முழுமையான ஒத்தாசையை தேவ சமூகத்தை கொடுப்பதற்கு அவர்கள் மறந்து விட்டார்கள் அல்ல, அவர்கள் அதை செய்ய அவர்கள் முன்வரவில்லை. தேவனோடு தான் இருந்தார்கள், தேவ பயணிப்பிலே கடந்து சென்றார்கள், அவரை அறிகிற அறிவை அடைந்திருந்தார்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே அடுத்த சந்ததிகளை கடத்தப்பட வேண்டிய தேவனுடைய அந்த திட்டத்தை, அவருடைய சந்தோஷத்தை, அவருடைய மகிழ்ச்சியை, அவருடைய அந்த வழிகாட்டலை பெற்றுக் கொடுக்க அவர்கள் முன்வரவில்லை. அவர்களுடைய அங்கே மீறுதலானது அனைத்து ஜெனரேஷனுக்கும், அனைத்து சந்ததிக்கும் அங்கே ஒரு கீழ்ப்படியாமை, நல்ல ஒரு சீசத்துவத்தை உருவாக்க முடியாத ஒரு நிலையானது, ஒரு கீழ்ப்படியாமை, ஒரு மறுதளிக்கப்பட்ட வாழ்க்கை, தேவனை விட்டு விலகி வாழ்கிற வாழ்க்கை தான் அங்கே முன்வைக்கப்படுகிறது. ஆண்டவர் இயேசு சொன்னாரோ யோவான் 15 அதிகாரம் ஒரு சிறந்த முன்மாதிரியான ஒரு சீசத்தை கற்றுக் கொடுக்கிற ஒரு பகுதியாய் காணப்படுது. என்னில் நிலைத்திருங்கள், அப்பொழுது நானும் உங்களிலே நிலைத்திருக்கிறேன். ஆண்டவர் சொல்றார், நீங்கள் காரணம் என்னன்னு சொன்னா நீங்கள் மிகுந்த பலனை கொடுக்கும்படியாக. ஆகவே எங்களை இந்த நாட்களிலே தேவன் அழைத்து வேறு பிரித்து எங்களுக்கென்று ஒரு சிறந்த தலை சிறந்த வழிகாட்டலை ஒரு மனித சாம்ராஜ்யத்தினாலே கொடுக்க முடியாத, எதை சாதிக்க முடியாத ஒரு இடத்திலே தேவன் சிருஷ்டிக்கத்தரங்களோடு இருந்து அவர் செயல்படுத்த எங்களுக்கு உத்தரவாதமாயிருக்கிறார். ஆகவே அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த கீழ்ப்படியாமை தேவ சித்தத்தை அங்கே அவமதித்தது, புறக்கணித்தது, மீறி செயல்பட்டது. ஆகவே அது தன்னுடைய சந்ததி கூடாக எதை கடத்தி சென்றது சொன்னால் தேவனுடைய சீசத்துவத்தை கடத்தி செல்லவில்லை, அங்கே பாவத்துக்கும் சாபத்துக்கும்
விலை போன வாழ்க்கை கடத்தி சென்றது. இன்னைக்கு நீங்கள் இதை ஆராய்ச்சி பார்க்கணும். உங்களோட வாழ்க்கையில நீங்கள் ஒரு குடும்பமா, தாய் தகப்பனாக, ஆவிக்குரிய பெற்றோராக நீங்கள் இருந்து கொண்டு அடுத்த சந்ததிக்கு நீங்க சாபத்தை கடத்தி செல்கிறீங்களா? சாபத்தை சுமந்து செல்கிறீர்களா? மறுதளிக்கப்பட்ட மீறின எதுவுமே அது தேவனாலே அருவருக்கப்பட்ட காரியம் என்று வேதம் சொல்லுது. அப்படிப்பட்டவருடைய வாழ்க்கையில கர்த்தர் விரும்புகிறார். ஒரு திருப்பு முனையை, ஒரு மீட்சியை அங்கே ஒரு சந்ததிக்குள்ளே கடத்தி செல்லுதவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு அனுப்பினார். அது உங்களுக்கு தெரியும். ஆகவேதான் இந்த நாட்களிலே நான் திருச்சபைக்கு கூட அதிகமாய் கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம்தான், பாவ வாழ்க்கையிலே தள்ளப்பட்ட ஆதாம் ஏவாளுடைய உலகத்தின் தன்மையிலிருந்து இன்றைய காலத்திலே நாங்கள் அவைகளை இனங்கண்டு அவரை அறிகிற அறிவை நாங்கள் அங்கே அடைய வேண்டும். அவரை அறிகிறது என்பது எங்களுடைய வாழ்க்கையிலே அங்கே கிரியை செய்கிற ஒரு காரியமாக இருக்க வேண்டும். ஏதோ நாங்க பைபிளை வாசித்தோம், வார்த்தையை பாடமாக்கிறோம், எங்களுக்கு எல்லாம் தெரியும் இருக்கக்கூடாது. படித்தோம் என்ற வேதாமத்துல நாங்க படிக்கலாம், நல்லது. வேதாமம் சத்தியத்தை சத்தியமாய் அறிந்து கொள்வது மிக முக்கியமான ஒரு விடயம். ஆனா பரலோக ராஜ்யம் யாருடைய கையில கொடுக்கப்பட்டிருக்கு சொன்னா பரிசுத்த ஆவியாருடைய கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது எங்களுடைய வாழ்க்கை வழிநடத்தும். ஆகவே இந்த ஆவிக்குரிய பிரகாரமான வாழ்க்கை என்பது சத்தியத்தோடு சத்தியமாய் நாங்கள் நடப்பதற்கு பரிசுத்த ஆவியானவரோடு இசைந்த ஆத்துமாக்களா இருக்க வேண்டும் என்று, அவருடைய ஆவியினாலே நடத்தப்பட வேண்டும் என்று அங்கே எபேசியர்ல சொல்ல. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த காலகட்டம் மிகவும் மிக மிக கவனமாக நடத்தும். நான் அநேக குடும்பங்களை பார்க்க ஏதோ ஒரு வழியில அவர்கள் தங்களோட வாழ்க்கையை நாங்கள் தேவ சமூகத்துக்கு இருந்து நடத்தினால் போதும் எண்ணிக்கொள்கிறார்கள். இன்னைக்கு பிள்ளைகளை பாருங்களேன், அவங்களோட வாழ்க்கையை பாருங்க, அவருடைய வாழ்க்கை ஒரு முடலா போயிடுச்சு. தேவனுடைய சப்தத்துக்கு சத்தியத்துக்கு ஏற்ற மாதிரி, சித்தத்துக்கு ஏற்ற மாதிரி அவருடைய வாழ்க்கை காணப்படவில்லை. அநேகருடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்கிறது. ஆண்டவர் அங்கே நாங்கள் பார்க்கிறோம், ஆபிரகாம் கூடாக கடத்தப்பட வேண்டிய சீசத்துவம் அடுத்த ஜெனரேஷனுக்குள்ள, பெற்றோருக்கு கூட, ஆவிக்குரிய பெற்றோருக்கு கூட கடத்தப்பட வேண்டியதான, செயல்படுத்த வேண்டியதான அவருடைய திட்டத்தை செயல்படுத்த முடியாமல் போனதுக்கு காரணம் கீழ்ப்படியாமை. அவருடைய சத்தத்தை கேட்டும் அதை அவமதித்து அவர் சொன்ன வார்த்தையை செய்யாமல் போவது, இது ஒரு குடும்பத்துல மிகவும் ஒரு பரிதவிப்பான, ஒரு மிகவும் மோசமான ஒரு சிதைவை கொண்டு வரும் என்பதை மறந்துட கூடாது. ஆகவே என் அருமையான தேவ பிள்ளைகளே, ஆகவேதான் இந்த நாட்களிலே கர்த்தர் விரும்புகிற ஒரு காரியம், ஆண்டவர் ஒரு எழுப்புதலுக்காக கர்த்தர் மீண்டும் இழந்து போன ஒரு தேவ மகிமையை பெற்றுக் கொடுக்கும் முகமாக தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பினார். இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று 3:16 இந்த வார்த்தையை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே என் அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு சிறந்த சீசத்துவம் எப்படி ஒரு குடும்பத்துக்குள்ளே உருவாக்கப்பட வேண்டும் என்பதை ஆவிக்குரிய பெற்றோராக இருந்து நீங்கள் அதை அறிந்து ஆராய்ந்து அதை செயல்படுத்துவது உங்களுடைய உத்தரவாதம். தேவன் அந்த பொறுப்பை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார், கணவனுக்கு கொடுத்திருக்கிறார், மனைவிக்கு கொடுத்திருக்கிறார். கணவன் சரியென்று மனைவி ஒரு பக்கம் போனால் குடும்ப வாழ்க்கை சிறந்த முறைமையிலே செயல்படுத்த முடியாது. பாருங்க, ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்கு கொடுத்து கொண்டு போனாலும் அங்கே சாராள் என்ன செய்கிறார்? ஒரு பிரச்சனை, ஒரு முரண்பாட்டுக்குரிய வாழ்க்கை இடையில உண்டாக்க. ஆனாலும் கர்த்தர் சொன்ன வாக்கை அவர் மாற்றவில்லை. ஒரு மனித குலம் தேவ சமூகத்துகளை முக்கியத்துவம், ஒரு குடும்ப முக்கியத்துவம் என்பதை கர்த்தர் மறந்துவிடவில்லை. அவர் பண்ணின உடன்படிக்கை அவர் செய்ய மனதாய் இருந்தார், அதை செய்து முடித்தவராயும் இருந்தார். இன்னைக்கு உங்களோட எந்த உத்தரவாதம் என்ன, உங்களுடைய என்னுடைய பொறுப்பு என்ன என்பதை நீங்கள் நானும் மிகவும் கவனமாக ஆராய்ந்து பார்த்து செயல்படுவது மிக முக்கியமான ஒரு விடயம். ஆகவே ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள், சிறந்த பலன் தரக்கூடிய ஒரு சீசுவத்தை ஆதாமாலேயோ ஏவாளாலேயோ உருவாக்க முடியவில்லை.
காரணம் பாவம் நிறைந்த வாழ்க்கை. தேவ சத்தத்தை கேட்க முடியாது இன்றைக்கு உலகமா இருக்கு. இன்றைக்கும் அதுதான், இன்றைக்கும் அது இருக்குதான். ஆனா மெய்யாக நாங்கள் தேவனுடைய குடும்பம் என்று சொல்லப்படுகிற நீங்களும் நானும் எப்படிப்பட்டதான தேவ பிரசன்னத்தை, தேவ வார்த்தையை, அவருடைய தரிசனத்தை நாங்கள் சுமந்து செயல்பட வேண்டும் என்பதை அனுதினமும் நாங்கள் ஆராய்ந்து அலசி பார்க்க மிக மிக முக்கியமான ஒரு விடயம். இன்றைக்கு இதே தவிர அநேக குடும்பங்கள் செய்கிறார்கள். ஆவிக்குரிய பெற்றோர்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். ஆனால் அவருடைய குடும்ப வாழ்க்கையிலே அவருடைய பிள்ளைகளை தேவனுடைய சீசத்துக்களை கொண்டு போவதற்கு அவர்கள் ஆயத்தமில்லை. அவருடைய வாழ்க்கையிலே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எது முதன்மையாக காணப்படுகிற ஒரு பெற்றோருடைய வாழ்க்கையிலே, ஒரு கணவன் மனைவி என்ற இரு சாராருடைய வாழ்க்கையிலே எது முதன்மையாக காணப்படுகிறதோ அன்ற சொன்னார் 6:33 என்ன சொன்னார்? முதலில் என்ன சொன்னார்? தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை அப்பொழுது எல்லாம் கூட ஒரு மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பும் உத்தரவாதமும் கவனமாய் கேட்க வேண்டிய ஒரு விடயம். முதலில் நீங்கள் தேவனையும் தேவனுடைய ராஜ்யத்தை, இந்த பூமிக்குரிய ராஜ்யத்தை தேட சொல்லல. கொலோசியர் நினைக்கிறேன் 3:5 சொல்லப்படுகிறது. பூமிக்குரியவைகளை அல்ல, அதற்கு மேலானவைகளை நாடுங்கள். 2:3 என்ன சொல்லப்படுது? நீங்க வாசித்து பார்த்தா அது தெரியும் கொலோசியர்ல. ஆகவே இந்த பூமிக்குரியவைகளே அல்ல. இன்றைக்கு இந்த உலகத்துக்குள்ள இன்றைக்கு கிறிஸ்தவம் போகல, உலகம் கிறிஸ்தவத்துக்குள்ள வந்திருக்கு. ஆகவேதான் இன்றைக்கு அநேக நாடுகள் தேவனுடைய சத்தியத்தை சத்தியமாய் அறிந்து சத்தியமாய் வாழ்வதற்கும் அந்த சத்தியத்திலே ஒரு நித்தியமான ஒரு வாழ்க்கை ஆரம்பிப்பதற்கு முடியாத ஒரு உலகமாய்க்கான், நபர்களாய்க்கான். ஆவிக்குரிய பெற்றோர் என்பது மிக கவனமாய் தேவ சத்தத்தோடு பயணிக்கக்கூடியவர்களாய் இருப்பவர், தங்களை தகுதிப்படுத்த அனுதினம் தேவனுடைய சித்தத்தை கண்டறிந்து செயல்படுகிறவர்களாய் இருப்பார். என்னை குறித்து தேவனுடைய திட்டம் சித்தம் என்ன, என் மனைவி என் பிள்ளைகளோடு என் குடும்பத்தோடு கர்த்தராகிய ஆண்டவருடைய சித்தம் திட்டம் என்ன என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அவருடைய சாயலுக்கு ஒப்பான வாழ்க்கையை வாழவும் அதை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கவும் பயிற்றுவிக்கவும் கட்டாயம் அவசியம். ஆகவே தேவனுடைய ராஜ்யம் என்பது, அதாவது ஒரு தேவனுடைய அந்த திட்டம், தேவனையே தன்னுடைய வாழ்க்கையிலே முதன்மையாக்கி கொள்ள வேண்டிய அவசியத்தை அங்கே வலியுறுத்தப்படுகிறது. தேவனுடைய ராஜ்யம் என்பது தேவனுடைய செயற்பாடு, அதைதான் முதன்மையாக்கி கொள்ள வேண்டும். அநேகருடைய வாழ்க்கையிலே அது இல்லை. ஆகவேதான் ஆண்டவர் இயேசு சொன்னார், முதலில் தேவனையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தரும். ஆனா அதெல்லாம் 2வது போய் அப்பொழுது கூட கொடுக்கப்படும் என்பது 1வது இடத்துக்கு. இன்றைக்கு அதுதான் மனுஷன் தமதாக்கி கொள்கிறார். தேவன் கொடுத்த உத்தரவாதத்தை ஏற்க மறுக்கிறார். ஆண்டவர் விரும்புகிற சிசுவத்தை அவன் உருவாக்க தன்னிடத்திலே, தன் குடும்பத்திலே அவன் இடம் கொடுக்கவில்லை. அந்த தரிசனத்தை அவன் பெற்றுக்கொள்வதற்கு அவன் விருப்பமற்றவனாயிருக்க செவிசாய்க்க மறுக்கிறார். ஆகவே அப்படிப்பட்ட குடும்ப நிலை எப்படி இருக்கும்? உதாரணமாக நான் வேதாகமத்தில் நிறைய மனுஷர்கள் இருக்கிறார், ஆனா ஒரு முக்கியமான விடயம் என்னன்னு சொன்னா, நீங்க ஏலியினுடைய வாழ்க்கையை பார்த்தீர்களானால், ஆண்டவர் அங்கே ஏலி ஒரு பிரதான ஆசாரியத்துவம் பெற்றவன். ஆனா நல்ல ஒரு தீர்க்கதரிசி, பயிற்சிப்பாளர். சாமுவேல் அங்கதான் மறந்தான். ஆனா ஏலி தந்த பிள்ளைகளை, தந்த குமாரரை தேவசாயலுக்கு ஒப்பான ஒரு சிறந்த பிள்ளைகளாக வளர்ப்பதற்கு இடம் கொடுக்கவில்லை. என்ன காரணம்?
பிள்ளைகளை முதலாவது வழங்கிக் கொள்ள வேண்டும். தகப்பன் அந்த இருதயத்தை முழுமையாக தேவ சமூகத்திலிருந்து என்ன செய்ய ஏற்படுத்தி இருக்க. இரண்டாவது காரியம், அதற்காக தன்னையும் தன் பிள்ளைகளையும் அர்ப்பணித்திருக்கவில்லை. தேவ சமூகத்துல இருந்த மனுஷன்தான். ஆனா பிள்ளைகள் அங்கே எவ்வளி போகிறார்கள் என்பதை, தேவனுடைய குடும்பம் எங்களுடைய வாழ்க்கையிலே, எங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே எதை செய்ய ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை அறிந்தும் அதை செயற்படுத்துவதற்கு அவன் அர்ப்பணித்திருக்கவில்லை. பிள்ளைகளும் அந்தபடி அவன் சொல்லை கேட்கவில்லை. ஆகவேதான் தேவனுடைய கோபம் அந்த குடும்பத்தை நோக்க தண்டனை தீர்ப்பும் வந்து. ஆனால் சாமுவேலோ தேவ சத்தத்தை கேட்ட மனுஷனாக, ஒரு சிறந்த தேவனுடைய ஒரு சீசனாக அவன் காணப்பட்டான். வேலைக்கும் சிறந்தவனாய் காணப்பட்டான். தாழ்மையாக கீழ்ப்படித்தான். ஆனா இன்னொரு காரியம் என்னன்னு சொன்னால், இன்னொரு காரியம் விளங்கிக் கொள்ளுங்க, அங்கே அவன் முதலிடம் தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவன். ஆகவேதான் தேவன் அவனை நியாயாதிபதியாக, அவன் ஒரு தீர்க்கதரிசியாக கூட இருந்தான். ஆகவே எப்பயுமே நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய விடயம், எப்பொழுதும் தேவன் எங்களோடு எதை செய்ய விரும்புகிறார் சொன்னால், சுத்த அவருடைய வார்த்தையிலே சொல்லப்படுகிற ஒரே எதிர்பார்ப்பு, கடைசி எதிர்பார்ப்பு, எங்கட குடும்பத்துக்கூட ஒரு தேவ குடும்பம், அவர்கள் சீசத்துக்குரியவர்கள், அந்த சீசத்துக்குரியவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு கூடான ஒரு சந்ததியை ஏற்படுத்த முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நீங்க ஓசியா புத்தகத்துல நீங்க வாசித்தீங்களா இருந்தா நாங்க வாசிக்க கேட்போம். மன்னிக்க வேணும், ஓசியால மல்கியா 2:15 வரைக்கும் வாசிங்கிறான். இன்னொரு ஆள் 3:3 வாசிங்க. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், அவர் ஒருவனை அல்லவோ படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்தது, பின்னை ஏன் ஒருவனை படைத்தார், தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறும்படித்தானே. ஆகையால் ஒருவனும் தன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். இத முதல் கவனிங்க. தேவ சந்ததி, அதாவது தேவனுடைய பக்தியில் ஒரு சந்ததி உருவாக்குவது என்பது அதுதான் சீசத்துவத்துக்குரிய ஆரம்பம், தொடக்கம். அதுதான் சீசத்துவம், அதுதான் சீசத்துவம். தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். ஆவிக்குரிய பெற்றோராகிய உங்களிடத்தில் நீங்க சாரீரிக ரீதியிலும் நீங்கள் தகப்பன் தாயா இருக்க முடியும். ஆவிக்குரிய ரீதியாக அந்த குடும்பம் ஆவிக்குரிய பெற்றோராக காண்பிக்கப்பட வேண்டும் என்பது 2 உத்தரவாதத்தையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். 2க்கும் ஒரே காரியம் என்னன்னு சொன்னா, தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வழிகாட்டல் அவசியம். நாங்க இன்னைக்கு பிள்ளைகளுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பயணிக்க, பிள்ளைகளுக்கு பார்வையிலே காணப்படுகிற கருவுக்கு ஏற்ற மாதிரி, அந்த தரிசனத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்க வாழ்க்கை மாற்றப்பாங்க. தவறு. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்னபடி ஆபிரகாம் செய்தான். ஈசாக்கிட வாழ்க்கையை பாருங்க. கடினமான ஆபிரகாமுட வாழ்க்கையிலே ஈசாக்கை பெற்ற பொழுது கடினமான தேவனுடைய வரிகள் அவனை சூழ்ந்து கொண்டிருந்தது. சில வேளையில தேவ சித்தம் எங்களுக்கு விளங்காத இடத்திலே நாங்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் இருக்கும் வேளையிலே நாங்கள் சில வேளை தடுமாறி போவது, அசைக்கப்பட்டு போவது. ஆனால் ஒன்றை தேவ சந்நிதியில் இருந்து ஜெபம் பண்ண எத்தனை பேர் இன்னைக்கு தேவ ஊழியர்கள் நான் பார்க்கிறேன். பாசஸ் மாறுற
பிள்ளைகள் இப்படி வாழ்கிறார்கள் என்று சொல்ற அளவுக்கு இன்றைக்கு சாட்சி காணப்படுது. எப்படி வாழ்கிறார்கள்? உலகத்துக்கு ஒப்பான வாழ்க்கை. வேதம் சொல்லுது, உண்ட நட, உண்ட உட, உண்ட பேச்சு, உண்ட கற்பு எல்லாவற்றிலும், உண்ட நாணம், உண்ட இசைவு எல்லாத்திலையும் நீ முன்மாதிரியா இருக்க வேண்டும். ஆனா நாங்கள் உலகத்துக்கு மாதிரியா தான் வாழ்க்கை. நாங்க மாடர்ன் கிறிஸ்தவலா. நான் சொல்லல உடுக்கக்கூடாது, சாப்பிடக்கூடாது. ஆனா இன்றைக்கு நாங்கள் உலகத்தை போல வாழ நாங்கள் எண்ணிக்கொள்வது தவறு. ஆண்டவர் அதுக்கென்று எங்களை ஆண்டவர் அழைக்கவும் இல்லை, பிரிக்கவும். பரிசுத்த ஜாதியை உண்டாக்கும்படியாக பக்தியுள்ள, பயபக்தியுள்ள ஒரு சந்ததியை பெற்றெடுக்கும்படியாக கர்த்தர் உங்களையும் என்னை அழைத்தார். ஆகவே அங்கே ஒரு வார்த்தை சொல்லுகிறது, எசாயா 8:18 ஒரு தயவு செய்து வாசிங்க. கடைசியாக ஒரு சிறந்த சாட்சி. ஆபிரகாம் சாட்சி கொடுக்கிறார், ஈசாக் சாட்சி கொடுக்கிறார், ஆண்டவரே கொடுக்கிறார், யாக்கோபை குறித்து சொல்லுகிறார். இப்ப நாங்க ஏசாயா குறித்து பார்ப்போம். வாசிங்க. இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாய் இருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். அல்லேலூயா. பாருங்க, எவ்வளவு அற்புதமான சாட்சி. எசாயா சொல்லுகிறான், கர்த்தருடைய வீட்டிலே, சேனைகளாகிய கர்த்தருடைய அந்த வீட்டிலே நானும் என் பிள்ளைகளும் அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம் என்று ஒரு சாட்சி கொடுக்கக்கூடிய பவுல் தீமோத்தேயை குறித்து சாட்சி கொடுக்கிறார். ஆகவே இன்னைக்கு தேவனுடைய பார்வை ஒரு குடும்பம், ஒரு சீசன், அதாவது ஒரு குடும்பம் ஆவிக்குரிய பெற்றோராகி இருந்து ஒரு சீசத்துவத்தை உருவாக்க வேண்டிய அவசிய தேவையை, ஒரு உத்தரவாதத்தை, ஒரு பொறுப்பை கர்த்தர் ஆரம்ப நாட்களே உண்டு பண்ணினார். இன்றைக்கு வரைக்கும் அதை ஆண்டவர் ஒரு தேவ பிள்ளை எனப்படுகிற ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கிறார். காரணம், அவரை அறிகிற அறிவை நீங்கள் அறிந்து நாளாந்தம் அதை நீங்கள் அனுதினம் உங்களோட பிள்ளைகளுக்கு சிறு பிராயத்திலிருந்து ஏற்படுத்தவர். ஆகவே அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு ஆசாரித்துவம் என்பது சும்மா நாங்கள் செயல்படுத்த முடியாது. காத்திருக்க வேண்டும், பல வருடங்கள் காத்திருக்க வேண்டும். சில வேளையில எங்கட உறவுகள் கட்டப்படுவதற்கு, சீர்படுத்துவதற்கு, எங்கட பிள்ளைகளை சரியான இடத்திலே கொண்டு வருவதற்கு நாங்கள் மிக கடுமையாக உழைக்க வேண்டும். சிலவள கணவனை கூட, சிலவள மனைவியா இருக்கணும். எங்களுடைய ஊக்கமான ஜெபம், எங்களுடைய ஊக்கமான வேண்டும், எங்களோட உண்மையான அர்ப்பணிப்பு, எங்களோட மெய்யான நிலைத்திருக்கும் தன்மை, தேவ சாயலுக்கு ஒப்பான அந்த வாழ்க்கைகளே கடத்தி செல்வதற்கு இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்கு வளைத்திருக்கு. இன்னைக்கு நாங்க அந்த நிலையில வரணும், அந்த நிலைக்குள்ள தள்ளப்படணும். பரிசுத்த ஆவியானவருடைய பாடசாலையிலே படிக்க வரும், அனுபவத்துக்களே தள்ளப்படுவதற்கு. நல்ல விளையங்களுங்க, அறிவு ரீதியா வேதாமத்தை கற்றுக்கொள்ளலாம். ஆனா பரிசுத்த ஆவியானோட கற்றுக்கொண்டு வாழ்கிற, செயற்படுகிற அந்த வாழ்க்கை தான் பெரும் ஆசீர்வாதமாகும். ஆகவே பரிசுத்த ஆவியானோட பயணிக்கிறார். அவருடைய பாடசாலையிலே அவர் வைத்திருக்கிற அந்த படிப்பினை நாங்கள் மிகவும் எச்சரிப்போம், பயபக்தியோடு செயல்படுத்திக் கொள்வது அது எங்களுடைய பொறுப்பாய், உத்தரவாதமாய், அவசிய தேவையாய்.
ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார், உங்களுடைய அவசிய தேவை என்ன? ஆண்டவர் இயேசு சொன்னார், உங்களுடைய அவசிய தேவை ஏன்னா பிதாவுடைய சித்தத்தை நான் செய்தேன். ஆகவே பிதாவுடைய சித்தத்தை நான் செய்தது போல, அவருடைய விருப்பத்தை நான் செய்து முடித்ததை போல அவருக்கு அவருடைய சீஷர்களுக்கு அதை கொடுத்தார். அதை மாதிரியாக நீங்கள் செயல்படுத்த. ஆகவேதான் அன்று அப்போஸ்தலர்கள், அப்போஸ்தல சபை, அப்போஸ்தல பிதாக்கள் என்று கட்டம் கட்டமாக தலைமைத்துவம் சீசத்துவமாக கடந்து வந்தது. ஆகவே என் அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு கடைசியாக என்னுடைய ஆலோசனையை நான் சொல்றேன். எசாயா சொன்னதை போல, ஆபிரகாம் கிரயம் செலுத்தினது போல, இன்னைக்கு எத்தனையோ ஊழியக்காரர் தேவனுடைய தரிசனத்தை தங்களுக்குள் இருந்து பிள்ளைகளுக்குள்ளே கடத்தி சென்றார். பிள்ளைகளுக்குள்ள இருந்து சமூகத்துக்களை கொண்டு போனார், சந்ததிகளை கொண்டு போனார். இந்த கர்த்தர் இதை தான் பார்க்கிறார். முதலெடுத்த ஒரு குடும்பம் தேவ சமூகத்துக்கு தங்களை ஒப்புக்கொடுக்கும் பொழுது, உத்தரவாதத்தோடு தங்களை தேவனை நம்பிக்கையாய் கொண்டிருந்து தங்களை ஒப்புக் கொடுக்கும் பொழுது நிச்சயம் நிச்சயம் கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்கள் செய்யும். ஆமென், அல்லேலூயா. ஆகவே இயேசு அதான் சொன்னார், நீங்கள் என்னை என்ன செய்யவில்லை, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நானே உங்களை தெரிந்து கொண்டேன். ஆண்டவருக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. ஏண்டா உங்களால முடியாது, உங்களோட மனு பலத்தால் ஒன்றுமே செய்ய முடியும், தேவ பலத்தால எல்லாவற்றையும் செய்யும். ஆகவே உங்களை அந்த இடத்துக்கு தகுதியாக்கி அந்த இடத்துக்கு கொண்டு வர முடியாது, ஆண்டவர் வாழ்கிறார். இன்றைக்கு உங்களுக்குள்ளே ஆவிக்குரிய வாழ்க்கை குன்றி போயிருந்தால், உங்களுக்கூடாக அந்த சீசுவத்தை உங்கள் குடும்பத்துக்கூடாக உங்கள் பிள்ளைகளுக்கு சந்ததிக்கு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தால், இன்றைய நாளிலே அதனுடைய அந்த நிலையை நீங்கள் உணர்ந்து, உதாரணமாக ஆதாம் தவறியமை எவ்வளவு பெரிதான ஒரு ஆக்கின தீர்ப்பை உலகத்துக்கு கொண்டு வந்த ஏலியனுடைய வம்சம் எப்படியாக அங்கே அழிக்கப்பட்டது. ஆகவே நாங்கள் அப்படிப்பட்டதான குணாதிசயங்களோடு ஒத்து போகாமல் வாழாமல், அதற்கு பின்னாலே ஓடாமல், உலகத்தை நாங்கள் எங்களுக்குள்ளே கொண்டு வராமல் தேவ ராஜ்யத்தை கொண்டு வர கர்த்தர் தாமே ஒளி ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் தாமே ஒளி தினம் வழிகிறார். இதுல இன்னும் நிறைய வார்த்தைகள் இருக்கு, இன்னும் நிறைய காரணங்கள் இருக்கு. கொடுக்கப்பட்ட நேரம் குறுகிய நேரமாயிருக்கு. ஆகவே உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு காரியம், எசாயா சொல்லுகிறார், நானும் என் பிள்ளைகளும் அடையாளங்களாகும் அற்புதங்களாகும் சந்நிதியிலே காணப்படும். இன்றைக்கு நீங்கள் அந்த அறிக்கை செய்யக்கூடியவர்களா இருக்கிறீர்கள். எப்படி? அதுதான் சீசன், அதுதான் அவரை பின்பற்றுகிறதான, அவரை பின்தொடர்கிறதான, அவர் வைத்த கற்பனைகளை கைகளுக்கான ஒரு அந்த வாழ்க்கையை தான் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களை, உங்கள் குடும்பம், உங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கை, உங்களோட பிள்ளைகளுடைய வாழ்க்கை, அது திருமணமாயிருக்கட்டும், தொழிலாயிருக்கட்டும், ஊழியமாயிருக்கட்டும், எந்த ஒரு விடயத்தை ஒரு முன்மாதிரியான ஒரு நல்ல சீசத்துவத்தை உங்கள் குடும்பத்துக்குள்ளே கட்டியெடுத்த கர்த்தர் உங்களோடு இருந்து செய்யும் காரியம் ஆசீர்வாதம். ஆண்டவருடைய வார்த்தையை ஒப்பு கொடுத்து நாங்கள் கண்களை மூடி நாங்கள் ஜெபிப்போம். பிதாவே, குமாரா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இந்த நாளுக்காய் நன்றி. உங்களோட வார்த்தை கூட ஆக நீர் எங்களோடு பேசி இருக்கிறீரப்பா. தேவரீர், நீர் எங்களை தெரிந்து கொண்டது ஒரு ஆவிக்குரிய சந்ததியை உருவாக்குவதற்காக. ஆண்டவரே, நாங்கள் சுற்றி இருக்கிற சமுதாயத்துக்கு நாங்கள் ஒரு அற்புதங்களாக, அடையாளங்களாக வாழ நீர் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீரப்பா. உமது தரிசனத்தை கருவாக பெற்று நாங்கள் இந்த பூமியில் வாழும்போது உமது வார்த்தையின்படி அப்பா நாங்கள் வாழவும், எங்கள் குடும்பத்தை வளர்த்தெடுக்கவும் நாங்கள் பிரயாசப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஏலி தன்னுடைய ஆவிக்குரிய சந்ததியை ஆண்டவரே இஸ்ரவேலுக்கு அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் மாற்ற தவறியது போல எங்களோட வாழ்க்கை நாங்கள் எந்த இடத்திலும் தவறு விடாதபடிக்கு எங்கள் பிள்ளைகளை, எங்கள் சந்ததிகளை உம்மை பிரியப்படுத்தக்கூடிய, ஆண்டவரே உமது திட்டத்தை கடத்தக்கூடிய
ஒரு ஆவிக்குரிய சந்ததிகளாக நாங்கள் கட்டியெழுப்ப எங்கள் ஒவ்வொரு எடுத்து பயன்படுத்துங்க. கொடுத்த தேவதாசனுக்காய் நன்றி. அவரை ஆசீர்வதிங்க, அவருடைய ஊழியத்தை ஆசீர்வதிங்க. அவர் செய்கிற ஊழியங்கள் எல்லாவற்றிலும் என் கர்த்தருடைய கரம் கடந்து வரும்படியாய் செபிக்கிறேன். மனைவி பிள்ளைகள், அவருடைய ஊழியர்கள், சபை விசுவாசிகள் ஒவ்வொருவர் மேலும் என் கர்த்தரிடத்தில் கண்கள் ஆண்டவரே எப்போதும் தயவு கிடைக்கட்டும் அப்பா. ஆண்டவரே செல்லுகிற ஒவ்வொரு பட்டணங்களிலும் கிராமங்களிலும் இன்னும் அநேக சபைகளை ஸ்தாபிக்க என் கர்த்தரிடத்தை பயன்படுத்துங்க. உங்களுடைய கிருபைக்குள் ஒப்புக் கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். ஆமென், ஆமென். தொடர்ந்து நாங்கள் விண்ணப்ப ஜெபத்துக்குள்ள கடந்து செல்வோம். சீக்கிரமாக அவர்கள் ஜெபித்து முடிப்பார்கள். ஆமென். Thank you, Pastor. நான் இந்த நாளை Thank you. ஆமென். இந்த நாளை Thank you, Pastor. சொல்லுவோம். Thank you, கல்லூரியின் Pastor. தரிசனம். Thank you, Pastor. Thank you, Anna. God bless you. ரொம்ப நன்றி. ஆமென். நான் ஜெபம் பண்ணிக்கொள்வோம். கல்லூரியின் தரிசனம் ஐரோப்பா முழுவதும் இருக்கிற தமிழ் கிறிஸ்தவர்களுக்கு வேதாமத்தை பகுத்து போதிக்கத்தக்கதாக நிறைவேற வேண்டும் என்று சொல்லி நான் முதல்ல ஜெபம் பண்ணிக்கொள்வோம். பரலோக பிதாவே, இந்த அருமையான இந்த நல்ல நாளுக்கு உமக்கு நன்றி அப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே ஆமேன் வேதாமக்களுடைய தரிசனத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஐரோப்பாவில் இருக்கிறதான எல்லா தமிழ் குடும்பங்களிலும் ஆண்டவரே என் தகப்பனை இந்த வேதாகமம் பகுத்து போதிக்கத்தக்கதாய் ஆண்டவரே இந்த தரிசனம் நிறைவேறத்தக்கதாய் நீர் கிருபை செய்வனும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஐரோப்பா முழுவதிலும் ஆண்டவரே இந்த ஆமேன் வேதாம கல்லூரியின் ஊடாக ஆண்டவரே ஒவ்வொருவரும் உடைய வேதத்தை கற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஆண்டவரே நீர் கிருபை செய்யும்படியாக செபிக்கிறோம். இரக்கம் செய்வனும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய வல்லமுள்ள கரத்துக்குள்ளா இந்த விண்ணப்பத்தை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீங்க தானப்பா உடைய தரிசனத்தை நிறைவேற்றவனும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய வல்லமுள்ள கரத்துக்குள்ளாய் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நான் ஜெபம் பண்ணிக்கொள்ளும் கல்லூரிக்கும் தரிசனத்துக்கும் அதன் நிர்வாகத்துக்கும் எதிராக கிரியை செய்யறதான பொல்லாத பிசாசுடைய தந்திரங்கள் பொல்லாத மனுஷ ஆவிகள் எல்லாம் விலகும்படியாக நாங்கள் இயேசுவின் நாமத்தில் கடிந்தட்டி நான் ஒரு விஷயம் ஒருமனப்பட்டவளை நான் ஜெபம் பண்ணிக்கொள்ளும். பரிசுத்த பிதாவே, பரலோக ராஜாவே, இந்த கல்லூரிக்கு விரோதமாய் ஆண்டவரே கர்த்தாவே கிரியை செய்யறதான பொல்லாத பிசாசுடைய தந்திரங்கள் மனுஷ எதிர்ப்புகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால விலகும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. இது நீர் கொடுத்த ஆண்டவரே தரிசனம் ஆண்டவரே. இந்த தரிசனத்தை நிறைவேற்ற முடியாதபடி ஆண்டவரே பிசாசானவன் ஆண்டவரே கர்த்தாவே பொல்லாத மனுஷர்களை எழுப்பி தகப்பனே இந்த கல்லூரிக்கு விரோதமாய் கிரியை செய்ற ஒவ்வொரு கிரியைகளும் நசரேனா இயேசுவின் நாமத்தினால விலகும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வல்லமுள்ள கரத்துக்குள்ளாய் ஆண்டவரே இந்த கல்லுடைய தரிசனத்தை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீரே நடத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. எதிர்ப்புகள் எல்லாம் விலகும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரம் இந்த கல்லூரியை நடத்தும்படியாக செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நான் ஜெபம் பண்ணிக்கொள்ளும் இந்த 2024 ஆண்டிலே பட்டமளிப்பு விழாக்கா நான் ஜெபம் பண்ணிக்கொள்ளும். அதன் பொருளாதார தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும், இடத்தேவைகள் சந்திக்கப்படவும், சரீர உதவிகள் கிடைக்கவும், எல்லா காரியங்களும் தடை இல்லாமல் அற்புதமாய் அதிசயமாய் நடக்கத்தக்கதாய் நாங்கள் ஒரு விஷயம் நாங்கள் ஜெபம் பண்ணிக்கொள்ளும் இந்த பட்டமளிப்பு விழாவுக்காக. ஆவியானவரே உம்முடைய கரத்திலே ஆண்டவரே இந்த பட்டமளிப்பு விழாவை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரம் ஆண்டவரே ஒவ்வொரு காரியத்திலும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் காணத்தக்கதாய் தகப்பனே எல்லா தேவைகளையும் நீர் சந்திக்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. பொருளாதார தேவை சந்திங்க ஆண்டவரே, இடத்தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. கர்த்தாவே காலநிலைகளையும் ஆண்டவரே எல்லாவற்றையும் நீர் சாதகமாய் மாற்றி தரும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த கர்த்தாவை போன ஆண்டிலே நடத்த விட இந்த ஆண்டிலே ஆண்டவரே விசேஷமாய் ஆசீர்வாதமாய் நடக்கத்தக்கதாய் நீர் கிருபை பாராட்டும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. அற்புதமாய் எல்லா பொருளாதார தேவைகளையும் சந்திக்கப்படத்தக்கதாய் கர்த்தர் அற்புதம் செய்வனும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வல்லமுள்ள கரத்துக்குள்ளாய் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நான் ஜெபம் பண்ணிக்கொள்ளும் கல்லூரியின் அதிபர் பாஸ்டர் ஜெயராஜுக்காகவும் அவருடைய மனைவி பிள்ளைகளுக்காகவும் மற்றும் சகல விரிவுகளுக்காக நான் ஜெபம் பண்ணிக்கொள்ளும். அவருடைய பாதுகாப்புக்காக, அவருடைய ஆரோக்கியத்துக்காகவும், அவருடைய தேவைகள் எல்லாம் அற்புதமா அதிசயமா சந்திக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபம் பண்ணிக்கொள்ளும். பரிசுத்த பிதாவே, ஆவியானவரே, தகப்பனே, பாஸ்டருக்காக ஜெபிக்கிறோம், மனைவி பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா விரிவுரையாளருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க தானப்பா அவருடைய தேவைகள் ஆண்டவரை நல்ல சுக பலம் ஆரோக்கியத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே. தகப்பனை நல்ல பாதுகாப்பை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களை இன்னும் தொடர்ந்து நடத்துங்க. உம்முடைய கிருபை அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் தாங்கும்படியாக ஜெபிக்கிறோம்
ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வல்லமுள்ள கரத்துக்குள்ளா இந்த நாளை ஒப்புக் கொடுக்கிறோம். அவளை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இன்னுமா நான் சோமனிக்குளம் இந்த கல்லூரியில படிக்கிற ஒவ்வொரு மாணவர்களுக்காம் அவருடைய குடும்பங்களுக்காம் அவருடைய தேவைகளுக்காக நான் ஜெபம் பண்ணிக்கொள்ளும். இந்த கல்வி கற்க முடியாதபடி தடை பண்ற பொல்லாத ஆவிகள் எல்லாம் விலகும்படியாம் அவர் நன்றாய் கல்வி கற்கவும் அதிலே அவர்கள் சாட்சியா இருக்கத்தக்கதாய் அவருடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படத்தக்கதாய் கர்த்தர் கிருபை செய்யணும்னு சொல்லி ஒவ்வொரு மாணவர்களுக்கு அவருடைய குடும்பங்களுக்காக நான் ஜெபம் பண்ணிக்கொள்வோம். பரிசுத்த பிதாவே, ஒவ்வொரு மாணவர்களுக்காக நான் ஜெபம் பண்ணுகிறோம். அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வல்லமையின் ஆவியானவர் கூட இருந்து ஆண்டவரே இந்த குடும்பங்களை நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஏனோ தானோண்டு படிக்காதபடி இந்த கல்லூரியில முழு இருதயத்தோடு ஆண்டவரை படிக்கத்தக்கதாய் ஆண்டவர் உற்சாகமா படிக்கத்தக்கதாய் ஒவ்வொருவருக்கு நீர் கிருபை கொடுக்க வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா தடைகளையும் படிப்புக்கு இருக்கிற தடைகளை நீக்கி போடுங்க. உம்முடைய கிருபை ஆண்டவரை இந்த பிள்ளைகளை தொடும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, நல்ல ஞானத்தையும் நல்ல தெளிந்த புத்தியையும் கொடுத்த ஆண்டவரை, நாங்கள் இதில் படித்து தேறினவர்களாய் சாட்சி உள்ளவர்களாய் வாழத்தக்கதாய் ஆண்டவரை ஒவ்வொருவருக்கு நீர் கிருபை கொடுக்க வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய வல்லமுள்ள கரத்துக்குள்ளாய் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தையும் ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். எல்லா மாணவர்களுக்கும் ஒரு அறிவித்தல். நாளைய நாள் மட்டும்தான் காலையில நடக்கும். வருகிற சனிக்கிழமையில இருந்து அடுத்து வரும் வெள்ளிக்கிழமை வரைக்கும் எங்களுக்கு இரவில நடக்கும். 9:30 10:30 வரைக்கும். சனிக்கிழமையிலிருந்து கட்டாயம் சகல மாணவர்களும் நீங்க கலந்து கொள்ளணும். கல்லூரியில் இருக்கிற சகல மாணவர்களும் உபவாசமும் இருக்கணும். கட்டாயம் நீங்க கலந்து கொள்ளவும் வேண்டும். அதை நீங்க கவனத்துல கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you எல்லாரும். Praise Lord, Pastor. எல்லாருக்கும் praise Lord. Praise the Lord, Pastor.